இஸ்லாமியர்களை குறிவைத்து மட்டுமே சட்டங்களை கொண்டு வரீங்களா? அதான் பிரச்சனைன்றார். அதாவது திமுக எப்படி இந்துக்களுக்கு எதிராக இருக்குதோ அதனால அவர்கள் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறத அந்த நேரத்தை விசிட் பண்ண பாக்குறாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் அமைச்சர் முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் எம்பி இல்ல அப்படிங்கிறாங்க. பாஜக இஸ்லாமியர்களுக்கு சீட்டே கொடுக்காம இருந்திருந்தா அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். இஸ்லாமியர்கள் சீட்டு கொடுத்தது, அவர்கள் தோத்து விட்டார்கள், அதனால நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மைனாரிட்டி மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுல முஸ்லீம் இல்ல. ஆனா யார போட்டிருக்காங்க? கிரண் ரிஜிஜு யாரு? ஆரிய பார்ப்பன இந்துவா? இல்ல, அவரு ஒரு பௌத்தர். அப்ப ஒரு பௌத்தர் சுதந்திர இந்தியா வரலாற்றுல மைனாரிட்டி மினிஸ்டர் இது வரைக்கும் வந்தது இல்ல. இந்த முறை கூடாதா? இத்தனை ஆண்டு காலமா இஸ்லாமியர் இருந்தாங்க தானே, பாஜக ஆட்சி காலத்திலயும் இஸ்லாமியர் இருந்தாரு தானே மைனாரிட்டி அஃபேர்ஸ்ல. ஏன் ஒரு பௌத்தர் வந்தா ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சல் வருது? ஏன் இப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இருக்கணுமா? ஏன் பௌத்தர்கள் சிறுபான்மையர்கள் இல்லையா? சொல்ல போனா இஸ்லாமியர்களோட சிறுபான்மையர்களுடைய பௌத்தர்கள் வந்தா ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சல்? ஏன் ஒரு சீக்கியர் வந்தா உங்களுக்கு வைத்தறிச்சல்? இப்ப அங்க இந்துக்களை போடல, மைனாரிட்டி மினிஸ்டரா ஒரு ஹிந்துவை போடலையே, ஒரு பௌத்தரையும் ஒரு கிறிஸ்தவரையும் மைனாரிட்டியோட கமிஷனோட சேர்மேனா ஒரு சீக்கியரை போட்டிருக்காங்க. எல்லா மதத்துக்குமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சிந்தனை வருது. இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கியை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கொடுக்க கூடாது, அவர்களுக்கு நல்லது நடக்கணுமா? அந்த சமுதாயத்துல இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும், கடைகோடியில இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கும் நன்மை நடக்கணுமா அப்படிங்கறத யோசிக்கணும். இப்ப ட்ரிபிள் தலாக்கை எதிர்த்தாங்க, அது இஸ்லாமிய பெண்களுக்கு சாதகமா பாதகமா? இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் எதிர்த்தாங்களா இல்லையா? அதை இஸ்லாமிய பெண்கள் வரவேற்றாங்களா இல்லையா? அதுல எங்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க? அப்ப ஆண்கள் அதுக்குமே சாதகமா திமுக சப்போர்ட் பண்ணுதா? ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நீதி கிடைச்சா ஏத்துக்க கூடாதா? காங்கிரஸால செய்ய முடியாத ஒரு விஷயத்த பாஜக செய்யுது. ராஜீவ்காந்தி அவர்களால செய்ய முடியாதத ஓட்டு வங்கிக்காக பயந்து பின்வாங்கின ராஜீவ்காந்தி அவர்கள், ஆனா அதை பாஜக செஞ்சது. அதே மாதிரிதான் நீ சீர்திருத்தம், இது பல சீர்திருத்தங்கள் பல காலத்துல சொல்லப்பட்டதை செய்யல. ஓட்டு வங்கிக்கு பயந்து காங்கிரஸ் செய்யல, பாஜக நீ செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல குறிப்பா ஏன் நான் முஸ்லீமா கொண்டு வரீங்க, ஏன் HRNC-ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, HRNC-ல இப்ப அறநிலையத்துறை தனியார் சொத்து ஆக்கிரமிச்சது இல்ல இன்னொரு மதத்தோட நிலத்தை ஆக்கிரமிச்சுன்னு எந்த ஒரு குற்றச்சாட்டு வரல. வகுப்புலதான் அந்த பிரச்சனை வருது. இன்னொன்னு சொல்ல போனா இந்துக்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கிறத விட முஸ்லிம்களே சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருக்காங்க. யாராவது வக்பு போர்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, சீர்திருத்தம் தேவையே இல்லைன்னு யாராவது சொல்ல தயாரா இருக்காங்களா? 1000 முறைகேடுகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. இல்ல ரஞ்சித், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க நிறைய வக்புடைய சொத்துக்கள் தான் மத்தவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 12 ஆண்டுகள் ஒரு நிலத்துல இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு சொந்தம்னு திருத்துறதுலாம், வக்புடைய சொத்துக்களை மத்தவங்களுக்கு கொடுக்கறது, அரசாங்கம் அதை பிடுங்கிக்கிறது அப்படின்ற அம்சத்துக்குள்ள தானே அது போகுது. சரி பண்ணதானே ஒரு இது கொண்டு வராங்க. இப்ப கலெக்டர் தீர்மானிக்க கூடாதா? அரசுக்கும் வக்புக்கும் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அப்ப யாரு தான் தீர்மானிக்கிறது? கலெக்டர் தீர்மானிக்க கூடாது, அப்ப யார் தீர்மானிக்கலாம்? பாகிஸ்தான்ல தான், ஆப்கானிஸ்தான்ல தான் ஆளை கூட்டு ரொம்ப பஞ்சாயத்து பண்ண. அப்ப ஒரு முறையான ஒரு இது அரசாங்கம் தானே ஒரு முறையான போர்டு கொண்டு வரணும். அதை கொண்டு வரக்கூடாது, கலெக்டர் தீர்மானிக்க கூடாதுன்னா யார்? அந்த மாவட்டத்துல கூடிய நிர்வாகி அவரு தீர்மானிக்க கூடாதுன்னு யாருதான் தீர்மானிக்க? இன்னும் முன்னாடிதான் கோர்ட்டுக்கு போக முடியாது, இப்ப கோர்ட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதானே ஒரு பெண்களுக்கு இன்னொன்னு அது பல்வேறு பிரிவினர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கு, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் ஷியா பிரிவினருக்கு தனியா ஒரு வக்பு போர்டு இருக்கு, மத்த எந்த மாநிலத்திலும் இல்ல. வடகிழக்குல பல மாநிலங்கள்ல வக்பு போர்டே கிடையாது. நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், இங்க இருக்கக்கூடிய கோவா, இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல வக்பு போர்டே இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி பல்வேறு சீர்திருத்தங்கள் தேவை இருக்குது, பல்வேறு இடத்துல கொண்டு வர தேவை இருக்குது. பல்வேறு இடங்கள்ல இப்ப போரா முஸ்லிம்ஸ்களுக்கு சில அவர்களுக்கு தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் இருக்கு. நீ சீர்திருத்தமே கொண்டு வரக்கூடாதுன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல அதுல சீர்திருத்தம்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அம்சமா தானே இருக்குன்றாங்க. நீங்க அதனுடைய தேர்தலை ரத்து பண்றதுன்றதும், இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தவங்க நீங்க வக்ஃபுடைய உறுப்பினரா மாத்துறது எல்லாமே குறிவைத்து நடத்தக்கூடிய தாக்குதலா பாக்குறாங்கல்ல. அதுதான், அதாவது மொத்தமா மத்தியில 22 மெம்பர் கொண்ட அந்த கமிட்டியில ஒரு 2 நான் முஸ்லீம் வந்துட்டாங்கன்னா அந்த 20 பேரை மீறி இந்த 2 நான் முஸ்லீம் அதை தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அந்த 2 பேர் ஒரு கிறிஸ்தவரா, அது ஏன் வரணும்ன்ற கேள்விதானே ரஞ்சித். அந்த அம்சம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளேயோ, கிறிஸ்தவ போர்டுக்குள்ளேயோ அல்லது இந்துக்களுடைய போர்டுக்குள்ளேயோ இஸ்லாமியர்களை கொண்டு நிறுத்தினீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி வந்தீங்கன்னா நீங்க அதை கேள்வி கேட்குறீங்க. ஆனா இஸ்லாமிய அமைப்புக்குள்ள இந்துவுடைய பிரதிநிதிகளை உள்ள கொண்டு வரீங்கன்றது நேரடியான தாக்குதல் தானே?
இல்ல அங்கதான் வரும். அந்த ஏன் இங்க வருதுன்னா, இந்த வரக்கூடிய டிஸ்பியூட்டை சரி பண்றதுக்கு 2 நான் முஸ்லீம் இருந்தா நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஹெச்ஆர்என்சியில ஹெச்ஆர்என்சியோட சொத்துக்கள் தான் பல இது காணாம போயிருக்கு. இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய தெரியல. இதுலயாவது சொல்றாங்க மாற்று மதத்தினர் சொல்றாங்க, இந்துதான் சொல்ல ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம், ஒரு சீக்கியரா இருக்கலாம், ஒரு பௌத்தரா இருக்கலாம், ஒரு ஜெயினரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த 2 பேர் 2 மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம். ஆரிய பார்ப்பன ஹிந்துவா போட போறதுல அந்த 2 பேரையும். ஆனா இங்க எங்களுக்கு நீங்க சொன்னீங்க அறநிலையத்துறை கோர்ட்டு தான் கோர்ட்டே கூட அது பல்வேறு விஷயங்கள். இல்ல இன்னைக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்துல பேசுறப்ப சொல்றாரு, திருச்சியில 1000 ஏக்கர் நிலத்தை வந்து அபகரிச்சுட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஏன் முன்னுக்கு பின் முரணான அல்லது வந்து பொய்யான தகவலை ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மைய அவைக்குள்ள பதிவு பண்ணணும்? இல்ல 6 கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப நீங்க அவங்களே கேளுங்க, வக்ஃபு போர்டோட தலைவர்கிட்ட கேளுங்க. அந்த பகுதிகள் வந்து வக்ஃபோட சொத்துன்னு சொல்லி பிரச்சனை போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, வக்ஃபு என்ன சொல்லுது, அது வக்ஃபு போர்டு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் அதுதான் பிரச்சனை போயிட்டு. கோயில் எப்படிங்க 1000 ஆண்டு பழமையான கோயில் இல்ல, அப்படி யாருமே சொல்லலையே. நாடாளுமன்ற குழு ஆய்வு எல்லாம் போய் ஜேபிசி கூட்டுக்குழுவுல போய் அப்படி ஒரு சம்பவமே இல்ல, அப்படி ஒரு விஷயமே இல்லன்னு தெளிவுபடுத்திட்டு வந்திருக்காங்க. சும்மா இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில தகவல்கள் எல்லாம் வந்து பொது வெளியில இது பண்ண வேண்டாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பொது வெளியில பேசி பொருளாகிறதுக்கு அப்புறம் கோயில் வேணா வக்ஃபுக்கு சொந்தம் இல்லைங்க, கோயில சுத்தி இருக்க நிலமெல்லாம் வக்ஃபுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எடுத்து பாருங்க, சொன்னாரா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. இல்ல அப்படி எதுவும் சொல்லலையே ரஞ்சித். நாடாளுமன்றத்திலேயே அமைச்சர் பேசுறப்போ முரணான கருத்து தானே. நாடாளுமன்ற நிலைக்குழு இங்க ஆய்வு பண்ணிருக்காங்க, அவங்களும் அதை சொல்லல. அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க, யாரும் சொல்லாத ஒரு தகவலை சொல்றாங்கன்றப்போ வக்ஃபு விஷயத்திலேயே அதுதானே ஃபாலோ பண்ண போறீங்க. வக்ஃபு போர்டு நோட்டீஸ் கொடுத்து எந்தெந்த இதெல்லாம் வந்து வக்ஃபோட சொத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அந்த இதே வந்திருக்குது. அது வக்ஃபு போர்டோட இதுலயே இருக்குது. கேரளால வந்து பல கத்தோலிக்க சர்ச் வந்து அதோட சர்ச்சோட இடத்த வந்து வக்ஃபு ஆக்கிரமிச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய சபைகள்லாம் வந்து தீர்மானம் போட்டு கேரளால இருக்கக்கூடிய அவங்களோட எம்பிக்கள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஆதரவா ஓட்டு போடணும்னு சொல்லி கேரளால இருக்கக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபைகளே வந்து ஆதரவு தெரிவிச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இப்ப நம்ம சொன்ன இஸ்லாமிய நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப இஸ்லாமிய பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயே வந்து ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கான அந்த போரா முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறது இருக்கு. இன்னொன்னு அக்கௌண்டபிலிட்டி. இப்ப அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்குது, அதுதான் பல பிரச்சனைகள் இருக்கு. கர்நாடகால 2012 மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், வக்ஃபு போர்டு ஸ்கேம் கொண்டு வந்தது ஒரு ஹிந்துவோ இல்ல பிஜேபிக்காரோ இல்ல, ஒரு அந்த போர்டோட மைனாரிட்டி கமிஷனோட அந்த ஸ்டேட்டோட சேர்மன் அவர் தான் அதை வெளியே கொண்டு வராரு. 10,000 கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருக்கு. பல சொத்துக்கள் வந்து அந்த வக்ஃபு போர்டுல இருக்கவங்க வந்து தங்களோட இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதனால வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படுதுன்னு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா 2012 வெளிவந்தது. நம்ம பார்த்தோம் பக்கத்து மாநிலத்துல. இங்க தமிழ்நாட்டிலேயே வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம வந்து நம்ம மசூதிகளையோ அந்த வக்ஃபு போர்டு நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்களையோ கொண்டு போகல. இப்ப வந்து ஒரு வக்ஃபால உருவாக்கப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதன் மேலதான் சரவணன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. சீனாவோட ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது இல்லையா, அதை பத்தி நீங்க பேச மாட்டேன்றீங்க. அருணாச்சல பிரதேசத்தினுடைய பெயரை மாத்துறாங்க சீனா, அதை பத்திலாம் பேசாம இஸ்லாமியர்கள் விவகாரத்தை மட்டும் நீங்க அரசியலுக்காக எடுக்கிறீங்க, பீகார் எலெக்ஷனுக்காக எடுக்கிறீங்கன்றாரு. அதான் நோக்கமா? இப்ப திமுக வந்து இல்லாத திராவிடத்தை திணிக்கிறாங்க இல்லையா, திராவிடம்னு எல்லாருமே திராவிடம்ங்கிறாங்க. இங்க பெரும்பான்மை மக்கள் வந்து திராவிடத்தை ஏத்துக்கல. கர்நாடகாவே இன்னைக்கு வந்து திராவிடத்தை தூக்கி வீசுது. இவர்களுக்கு திராவிடம் சொல்ல முடியாது, நாங்களா திராவிடிகள், நாங்க கன்னடிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி சைனாக்காரன் என்னத்தையாவது செஞ்சுட்டு இருப்பான், அவன் மேப்ல பேசுவான், அவன் பேரை அவர் ஆக்கிரமிச்சிருக்காங்க சார், ஆக்கிரமிச்சிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்குதுல்ல, அவன் சைனாக்கார மேப்ல சைனாக்கார மாத்துறான். அந்தந்த தேசம் வந்து அவனுக்கு வேண்டப்பட்ட மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யல. சீனா ஆக்கிரமிப்பு செய்யலையா ரஞ்சித்? சீனா அதாவது காங்கிரஸ் காலத்துல ஆக்கிரமிக்கப்பட்ட சீனா ஆக்கிரமிச்ச பகுதிகளையும் மீட்கிறதுக்கான முயற்சியில தான் இந்தியா இருக்கு. இந்தியாவில வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், எல்லையில பிரச்சனை இருக்கு, ஆனா அதை வந்து இந்தியா வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கே தவிர எந்த ஒரு உருப்படி மண்ணை கூட இந்தியா விட்டு கொடுக்கல அப்படிங்கறதுதான். சீனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான், முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வரேன் தங்கவரதாஜன் உங்கள்கிட்ட, ரஞ்சித் போயிட்டு வரேன். ஆனா பாக்க தெரியல, இவர்களுக்கு இங்க இருந்து சைனாவை பத்தி கவலைப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கேரளால இருந்து கலிக்குள்ள போனது நீங்க போட்டுறாங்க. இதை முதல்ல கேட்டாங்களா? நீங்க அயல்நாட்டு பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை விடுவோம். முதல்ல இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல பினராயி விஜயன் கேரளால வந்து அவங்க இருக்கும்போது பிரச்சனை, அவங்கள்ட்ட வந்து பேசி அந்த கழிவுகளை கொட்டாம அவரை வந்து தடுக்க சொல்லலாம் இல்லையா? அதை வந்து இவர்கள் வந்து செய்ய முடியல. இங்க இருக்கக்கூடிய இவர்களோட இத்தனைக்கு இவர்கள் வந்து எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து பார்ட்டியெல்லாம் வைக்கிறாங்க, அங்கேயே அதை தீர்க்க முடியல. நீங்க 2 நாட்டு பிரச்சனையை பத்தி திமுக ரொம்ப கவலைப்படுறாங்க. பேசலாம்.